ஹாய் மக்களே, வெல்கம் டு பார்ட் 7 ஆஃப் மைன்கிராஃப்ட். போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோன்னா, இந்த சிக்கன் ஃபார்மை நம்ம கட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். வந்தே கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால தான் நேற்று போட்டேன். ஆனால் அதுக்குள்ளேயும் மறந்துருச்சு. இந்த சிக்கன் ஃபார்ம் நம்ம கட்டியிருந்தோம். இந்த வீடியோவில் நான் ஆஃப்லைனில் டைமண்ட் மைனிங் போயிருந்தேன். அதாவது இதுதான் அந்த ஸ்கிப் மைனிங். ஏன் தண்ணி வச்சுருக்கேன்னா, என்கிட்ட லேடர் அந்தளவு ரொம்ப நிறையா செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதனால் தண்ணி ஊற்றி வச்சுட்டா கீழே போகிறதுக்கும் மேலே வர்றதுக்கும் ஈஸியாக இருக்கும்காக தான் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இன்றைக்கி வாங்க அந்த டைமண்டை போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுக்குள்ளே அந்த டைமண்ட் இருக்குன்னா, இதுக்குள்ளே தாங்க அந்த டைமண்ட் இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி நம்ம போர்ட்டலும் நம்ம கட்ட போகிறோம். நான் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கீழே எனக்கு நிறைய டைமண்ட் கிடச்சிச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் போடுறதுக்கு முன்னாடி ஹாப்பி பொங்கல் நண்பாஸ். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பொங்கல் அன்றைக்கி பொங்கல் வச்சிங்களா? எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. வாங்க டக்குன்னு கீழே போகணுங்க. இது வந்து நான் நேற்று ஆஃப்லைனில் நிறைய இடத்துல நான் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இந்த டைமண்ட் லொக்கேஷன்ஸை பூராத்தையும் நான் தேடினேன். அது கிடச்சிச்சு. ஹெல்த்து வேறு பாதி குறையுது. கீழே போயிடணும். போயிரு இப்படியாச்சும் போயாச்சுங்க. உள்ளே வந்தாச்சு. கேட் ஆல்ரெடி ஓப்பன். நான் வந்தனையும் இங்கே ஒரு டைமண்டுங்க. வாவ், டைமண்ட். அதுக்கடுத்து இங்கே கோல்டு இருக்குது. அதுக்கடுத்து இங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே கொஞ்சம் டைமண்ட் எனக்கு கிடச்சிது. அதுக்கடுத்து இந்த சைடு கோல்டு, மேலே டைமண்ட். ஐ டிட் நாட் அக்செப்ட். இந்த சைடு அயன் வந்து கிடச்சிது. இந்த சைடு டைமண்டு. வேறு இந்த சைடு அயன் ஃபுல்லாக கிடச்சிது. அதுக்கடுத்து இந்த சைடு கொத்த அயன் டைமண்ட் மாறிடுச்சு. சரி வாங்க, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, இங்கே எவ்வளோ டைமண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரே ஒரு டைமண்ட் தாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டைமண்டை ஓப்பன் பண்ணிட்டோங்க. சூப்பர்ண்ணே டைமண்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு நம்ம போவோம். இந்த சைடு எத்தனை? 1 2 3 4 எத்தனை கிடச்சிது? வெறும் 3 தாங்க இங்கே கிடச்சிருக்கு. இங்கே பார்ப்போம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு. 1 2 3 4 தாங்க இருக்குது. வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க போவோம். இங்கே வந்து கோல்டு இருக்குது. கோல்டையும் நம்ம மைன் பண்ணிப்போம். கோல்டு மைன் பண்ணுவோம். கோல்டும் நிறையாவே இருக்குங்க. இங்கே வந்து நம்மளுக்கு டைமண்ட் இங்கே வந்து எத்தனை பார்ப்போம். 1 2 3 4 5 டைமண்ட்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எங்கன்னா மேலே பார்ப்போம். மேலே எத்தனை டைமண்ட்னு. 1 2 3 4 5 6 7 ஒரே இடத்துல 8 டைமண்ட்ஸா? நம்பவே முடியல ப்ரோ. கீழே வந்து கோல்டு 3 தான் இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது கோல்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு அயனு. அயன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அயன் ஒன்று அட பிக்காடு போயிலே. என்ன இப்படி பண்ணுறீங்க? வேறு எங்கேயாச்சும் டைமண்ட் இருக்கா? இங்கே இருக்குங்க. இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. வேறு எங்கே? வேறு இந்த சைடு. அதுக்கு முன்னாடி நடுவில் வந்து ஒரு ஃபோன் கால் வேறு வந்துடுச்சுங்க. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு வரக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் கண்டினியூ பண்ணுறேன். சரி, மைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாங்க டைமண்ட். 1 2 3 4 5 6 7 8 டைமண்ட்ஸுங்க. போடு. எவ்வளோ டைமண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குன்னா 30 டைமண்டு. வேறு லெவல். இவ்வளோ கிடைக்கும்னு நானே எதிர்பார்க்கல. இதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். ஓகே, நிறையா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்கடா இருக்குது? நம்ம ஓப்பன் பண்ணணும். மேலே வேறு நம்ம போகணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம லூட் அடிச்சாச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபுல்லாக லூட் அடிச்சிட்டேன்னா ஓகே.
இந்த சைடு லூட் அடிச்சாச்சு. ப்ளஸ் இந்த சைடு லூட்டு அடிச்சாச்சு. ஓகே, இந்த சைடு லூட் அடிச்சாச்சு. இந்த சைடு லூட் அடிச்சாச்சு. வேற எங்கேயாச்சும் இருக்கா? நான் கொஞ்ச நேரம் தான் மைண்ட் பண்ணேன்னு நினைக்காதீங்க. இன்னொன்று ஒரு இடத்துல நான் மைண்ட் பண்ணேன், அவங்க ஒன்றுமே கிடைக்கலங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது கேவுக்குள்ளே போகிறது வேஸ்ட்டுன்னு. சரி வாங்க மேலே போவோம். மேலே போகிறதாங்க கஷ்டம். மேலே போகிறதுக்கு செத்துட்டே ஆகணும். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன்? அது முடிஞ்சிருமோ? பரவாயில்ல, நம்ம கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கேங்க, அது கவலையே கிடையாது. செத்தாலும் வந்து நம்ம ரீச் பண்ணிடுவோம். வந்தாச்சு. இந்த டைமண்ட்ஸும் இங்கே இருக்குது. 30 டைமண்டுங்க. வேற லெவல் மாசுங்க, மாசு வேற லெவலில் இருக்குது. 30 டைமண்ட் ப்ளஸ் வந்து இந்த சிக்கன் ஃபேமிலி எவ்வளோ தான் வந்துருக்கு பார்க்கலாங்க. எவ்வளோ 7 சிக்கன்ஸ் வந்துருக்குங்க. இப்போது நான் ஏஎஃப்கே அந்தளவு பண்ணலைங்க. ஏஎஃப்கே அந்தளவு பண்ணுவேன், பட் வந்திருக்கேன். நான் வந்து ஆஃப்லைனில் 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ வந்து டைமண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான ஒரு பெட்டர் ரூட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, வாங்க நம்ம போய் நம்ம போர்ட்டல் நம்ம செய்வோம். போர்ட்டல் செய்கிறதுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணும். அதுக்கு முன்னாடி 3 குச்சி நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் நம்ம செய்வோம். டைமண்ட் பிக்காக்ஸ் எங்கடா டைமண்ட் பிக்காக்ஸ் எஸ், போடு. அச்சூங்க, ஃபைனலி டைமண்ட் பிக்காக்ஸ் பா. எத்தனை நாள் ஆயிடுச்சு, இந்த 6 வீடியோ கழிச்சு தாங்க டைமண்டே எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆக்குனது என்னோட தப்பு தான். நான் நினச்சிருந்தா செகண்ட் வீடியோலேயே நம்ம எடுத்துக்கலாம், பட் நம்ம ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்குன்னு ரொம்ப ஸ்லோவாக நான் கொண்டு போயிட்டேன். இப்போ நம்ம தேட வேண்டியது லாவான்னு நினைக்கிறேன். லாவா தான் தேடணும். அதுக்கு முன்னாடி நம்ம செஸ்ட்டில் கொஞ்சம் வந்து அப்சீடியன் வச்சிருப்போம். ஐ திங்க் ஐ வில் கெப்ட் அப்சீடியன். எஸ், அப்சீடியன் வச்சுருக்கேங்க. 2 இருக்குது. நம்மளுக்கு டோட்டலாக வந்து இன்னும் 12 வேணும். சரி வாங்க 12 போய் எடுப்போமா? 12 எங்கே இருக்குது? நான் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, தெரில. ஓகே, 12 வந்து அந்த ரூயல் போர்ட்டலுங்க இங்கே இருக்குங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஆட்டையை போடுவோம். டைமண்ட் பிக்காக்ஸ் போடு. இருங்க, நம்ம டூரி பிட்டி நம்ம செக் பண்ணுவோம். இதோட அட்டாக் டேமேஜ் மட்டும்தான் 5 + 5. இதோட அட்டாக்கு வெறும் 3. இது வந்து 4ஆ? இதுக்கு டைமண்ட் பிக்காக்ஸ் அந்தளவு பவராக இல்லை, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அங்கே இருக்குது. ஆனால் இதுவே வந்து கோல்டு தான் ரொம்ப மொக்கையாக இருக்கும். பட் கோல்டு வந்து நம்ம ஜாலியாக இருக்கும். கோல்டை வந்து வச்சா கோல்டுக்கு ஏதாச்சும் மைன்கிராஃப்ட்லேருந்து ஒரு அப்டேட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு ஐ திங்க்கு. அதனால் கொஞ்சம் மாடில் போய் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எங்கேப்பா இருக்குது? ஆடியோவில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். வால்யூம் ஆஃப் த கேம் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அவ்வளோதான் தேவையில்லை, இவ்வளோவே போதும். இது ஓகே. பிளாக்ஸ் கொஞ்சோன்னு கேட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஐயோ நாங்கள் இவ்வளோ இருக்குது. சரி, கொஞ்சம் வந்து நம்ம கம்மியாக பண்ணுவோம். மியூசிக்கல் வெதர் வந்து அந்த அளவு கம்மியாகவே இருக்கட்டும். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும்ண்ணே, அதுக்காக தான். ஓகேவா, வேறு எதுக்கும் இல்லை. சரி வாங்க, அப்சிடியன் இங்கே தாங்க இருக்குது. ஆனால் அதை மைண்ட் பண்ணுறதுக்கு டைமண்ட் பிக்காக்ஸே ரொம்ப கஷ்டப்படுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அப்சிடியன் மைண்ட் பண்ணுறது. ஓகே, ஃபஸ்ட் அப்சிடியன் எடுத்தாச்சு. இது வந்து வேறு கலர், இது அப்சிடியன். இந்த அப்சிடியன் வேறுங்க, அது க்ரையிங் அப்சிடியன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி வாங்க அப்சிடியனை மைண்ட் பண்ணுவோம். ஐயோ தேவையில்லாமல் எதுக்கு அதை மைண்ட் பண்ணன்னு தெரியல.
இதை எடுத்துப்போம். வா வா வா. இதுக்கு வந்து நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ்க்கு மெண்டிங் போடணுங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு என்சாண்டிங் டேபிள் தேவைப்படும். நிறைய விஷயங்கள் இதுக்கடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா டைமண்ட் வந்ததுக்கடுத்து நம்மளுக்கு நிறையா ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. அதுக்கு நம்ம நிறையா ஃபார்ம்ஸ் பண்ணணும். அதனால் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வாங்க இதை எடுப்போம். ஓகே, டக்குன்னு ஏறா. கடைசி பிளாக் ஆஃப் அப்சிடியன் டக்குன்னு மைண்ட் பண்ணிவிட்டு கிளம்புங்க. இங்கே இருக்கிறது டேஞ்சர். ஓகே, எல்லாத்தையும் பிக்கப் பண்ணியாச்சுண்ணே. ஓகே வாங்க போவோம். சாம்பி வேறு வந்துட்டான், ஸ்பான் ஆகிட்டான். இன்னைக்கு சண்டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இது என்ன சாம்பிங்க இது? கையில் வேறு ஒரு டூல் இருக்கு, அது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்மளை சாகடிக்கிறதுக்கே இவங்க வராங்க. நிறையா வாட்டி நான் செத்து போயிருக்கேங்க மைன்கிராஃப்டில், ரியலி. சரி வாங்க, இப்போ நம்ம நெதர் போர்ட்டல் நம்ம எங்கே கட்டுவோன்னா வீட்டுக்குள்ளே கட்டினா நல்லாயிருக்கும். பட் அது அப்புறமும் நம்ம கட்டிக்கலாம். இப்போதைக்கு 12 தான் கிடச்சிருக்கா. இன்னும் 2 வேணும் ப்ரோ. கிரிட்டிக்கலி வாட்டுங்க. வாங்க, இந்த கேக்குள்ளே இருக்கும். நாங்கள் டேமேஜ் பார்த்துட்டே இருக்கு. கேவுக்குள்ளே போய் நம்ம அப்சீடியன் எடுத்துகிட்டு வரோம். அப்சீடியன் 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 உனக்காக வந்துட்டுருக்கேன். அப்சீடியன் உனக்காக வந்துட்டுருக்கேன். வெயிட் பண்ணு வரேன். இங்கே இருக்கு லாவா. ஏயா நாங்க அப்சீடியன் காணோம். ஓ, எங்கங்க அப்சீடியன்? ஓகே, லாவா இது நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அப்சீடியன் வந்துடும் நினைக்கிறேன். ஓ, லாவால தண்ணியில். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது ப்ரோ. நம்மக்கிட்ட லாவாவில் என்னங்க இது? அப்சீடியன் இங்கே இல்லையா? ஓகே, லாவா தாங்க நம்ம எடுக்கணும். ஓகே, எனக்கு புரிஞ்சுது இட்டது ப்ரோ. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. 12 +ஆட்டுக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோமா? சரி வாங்க, லாவால் அடி வாங்கிட்டு டக்குன்னு நம்ம ஸ்பான் ஆகிட்டு என்ன பண்ணணும்னு வேறு தெரில. 12 தாங்க கிடச்சிருக்கு. ஓ, என்ன இது? ஒருவேளை நம்ம பக்கெட் எங்கங்க? பக்கெட். ஓகே, தண்ணி வந்து லாவா மேலே படக்கூடாது. ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சது. தண்ணி லாவா மேலே பட்டால் அது அப்சீடியன் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம லாவா எடுக்கிறதுக்கு நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போவோம். ஓகேவா? வாங்க, ஒன் லாஸ்ட் டைம் கீழே போவோம். இனிமேல் இந்த கேவுக்கு தான் நான் வருவேனானே எனக்கு தெரியலங்க. ஏன்னா வந்து நம்மக்கிட்ட டைமண்டு தான் கிடச்சிருச்சு. அப்சீடியனும் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க போகுது. இதுக்கடுத்து இந்த கேவுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்? எஸ், தட்ஸ் எங்கெங்க எடுக்கிறது? டேய் என்னோட எடுக்க முடியல. எங்கெங்க போய் எடுக்கிறது? ஐ டோன்ட் நோடா. என்னங்க இது? மைன்கிராஃப்டோட டெக்னாலஜி எனக்கு அந்தளவு தெரியாது. மைன்கிராஃப்டில் நான் விளாட்ற ப்ரோ பிளேயர் தான் கிடையாதுங்க. அதனால தான் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டேய்
இங்கே வரையும் வந்துருது. ஓ, மாட்டிக்கிட்டேங்க. இப்போ நான் எப்படி அப்சிடியன் எடுப்பேன்? ஐ டோன்ட் நோ. பேசாட்டுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, மாட்டிக்கிட்டேன், செத்துட்டேன். சரி வாங்க, இப்போதைக்கு இருக்கிற அப்சிடியனை வச்சு வந்து நம்ம போர்ட்டல் எங்கே க்ரியேட் பண்ணலாம்னா வெளியில், நம்ம வீட்டுக்கு வெளியில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதுக்கு ஓகே 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 3 இப்படி தானே ப்ரோ? எஸ், இப்படி தான் நினைக்கிறேன். நடுவில் 2 பிளாக் கேப்புக்கு அடுத்து இதுக்கடுத்து நம்ம அப்சிடியன் வச்சா தீந்துருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இப்படி வச்சுருவோம். சைடில் அந்த கார்னர்ஸில் வந்து நம்ம என்ன பிளாக் வச்சாலும் வந்தால் ஒன்றும் ஆகாது. அதனால தான் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் பெருசாக நம்ம கட்டுவோம். இப்போதைக்கு சின்னதாக கட்டிப்போம். இங்கே வந்து அதை வச்சா நம்மளுக்கு தீந்துருங்க. அதனால் என்ன பண்ணுவோன்னா இப்போதைக்கு இதை வச்சுப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன். ப்ரோ 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 தப்பாக கட்டிட்டேன் ப்ரோ, தப்பாக கட்டிட்டேன். ரொம்ப சின்னதாக கட்டிட்டேன். இருங்க, இதில் வருமா? வராது. இன்னும் ஒரு பிளாக் ஹைட் ஏற்றணும்னு நினைக்கிறேன். நம்மளுக்குனே வருவீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே, வாங்க. டைமண்ட் பிக்கேக்ஸ் உடையாமல் இருந்தால் சரி தான். உடஞ்சிச்சு, அவ்வளோ முடிஞ்ச சோழி. ஓகே, ரெடி ப்ரோ, ரெடி. ஐயோ, அது மேலே போய் மாட்டிக்கிச்சு. வேறு ஏதாச்சும் என்கிட்ட பிளாக் ஓகே இருக்கு. நம்ம மேலே போவோம். ஓகே, மேலே போயாச்சு. இப்போ இங்கே ஒன்று, இங்கே வந்து அந்த பிளாக் எடுக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ இங்கே ஒன்று, என்ன ஒன்றுனா இப்படி ஒன்று, இப்படி. ஓகே, இப்போ ரெடி. ஐ திங்க் ரெடி. எஸ்ங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் நம்ம வீட்டுக்குள்ளே நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதை எடுப்போம். ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல். ஓகே, எடுத்தாச்சு. ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீலை நம்ம ஃபைனலி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓகேங்க, ரெடி. உள்ளே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம எங்கே ஸ்பான் ஆகிருக்கோன்னு தெரியல. பில்டிங் டெரைன். இரு ப்ரோ. மாப்பு வச்சுட்டான்டா. ஆப்பு என்ன பண்ணி வச்சுருக்கானா இவன் வந்து வேலைக்க மாட்டான்டா. ஓகே, இந்த அப்சிடியன் இருக்கு இங்கே இருக்கு. ஐ டோன்ட் நோ ப்ரோ. மாப்பு முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டேன்டா. முட்டு சந்தில் எப்படி இறக்க முடியுமோ தரமாக இறக்கியிருக்கான். தரம் நிரந்தரம் மாயை இறக்கி விட்ருக்காங்க. நான் எங்கே போகிறது சொல்லுங்கள்? அதர் போர்ட்டல். ஓகே, நெகட்ஸ் கிடச்சிருக்கு. நெகட்ஸ் எடுத்துப்போம். வந்ததுக்கு இதையாச்சும் நம்ம கொஞ்சம் மைண்ட் பண்ணிப்போம். ஆனால் அதுக்குன்னு இப்படி வந்து இவங்க பண்ணது ஸோ பேட் ப்ரோ. எஸ் ப்ரோ, இப்படி நம்மளை ஏமாற்றிருக்கக்கூடாது. அதுக்குன்னு சரி வாங்க, நம்ம வீட்டுக்கே நம்ம கிளம்புவோம். இந்த வீடியோவில் நம்ம பெருசாக என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த நெதர் போர்ட்டல் ஒன்று கட்டியிருக்கோம். ப்ளஸ் இந்த நம்ம வீடு தான் இல்லை ப்ரோ, டைமண்ட் பிக்காக்ஸு ஆர்மர் நம்ம செய்யணும். ஆனால் இப்போதைக்கு இந்த 27 டைமண்ட் இருக்கணுங்க. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்வாடுக்கு 2 டைமண்ட், என்சாண்டிங் டேபிள் நிறைய கட்டுனது கிடச்சா நம்ம ஆர்மர் செஞ்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே 28 அயன். இனிமேல் நம்ம அயன் ஆர்மர் நம்ம செய்ய போகிறோம்.
ஏன்னா நம்மக்கிட்ட அயன்ஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. அயன் ஆர்மர் ஒன்று செஞ்சுப்போம், ஒரு லெகின்ஸ், ஒரு ஒரு ஹெல்மெட், ஒரு பூட், அவ்வளோதான். இங்கே ப்ரோ மாட்டிக்கிட்டேனா? எஸ், மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி போய் செக் பண்ணுறேன்? இங்கே இருக்குங்க. அவ்வளோதாங்க, ஃபுல் அண்ட் அயன் ஆர்மர் நம்ம செஞ்சாச்சு. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் நம்ம போவோமா? ஃபஸ்ட்டு பர்சனுக்கு எங்கே போகிறது? செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோவில் போகணுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் ஆர் தட். ஓகே, இது கிடையாதுங்க. இதில் போய் நம்ம வியூவை மாற்றுறது. வியூ எப்படி ப்ரோ? வியூவு பிஹேவியர் பேக்கு, அதான் எனக்கு தேவையில்ல ப்ரோ. ஓகே, கேமில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பர்சன் இதில் கிடையாது, இது புறாமே வேறு. எக்ஸ்பிளிட்டிஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோவில் இல்லை. எஸ், அதை எங்கே போய் மாற்றணும்னு தெரில. ஐயோ, வெளியில் வேறு வர முடியும். வந்துருச்சு. சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஃபஸ்ட் பர்சன் வியூ எப்படி வைக்கிறதுன்னு தெரில. அதை நான் அப்புறமும் நான் பார்க்குறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த டைமண்ட் ஸ்வாடா இல்லை டைமண்ட் பிக்காக்ஸ் கட்டியிருக்கல உருவாக்கியிருக்கோம். ப்ளஸ் நம்ம டைமண்ட்ஸ் மைனிங் போயிருக்கோம், அது பூராத்தையும் காட்டியிருக்கேன். ப்ளஸ் இந்த போட்டோலும் ஒன்று காமிச்சிருக்கேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நம்ம நிறையா திங்ஸாக புதுசாக பில்டு பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை.